எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய தொகுதியானது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த கால வரலாறுகளை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, தற்போதைய கள நிலவரம், அங்கு முந்தைய வாக்களிக்கும் முறை எப்படி இருந்திருக்கு, இதை பற்றி உங்களுடைய பார்வை. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதின்றது ஒரு காலத்தில் திமுகவுக்கு வந்து சென்னையில ஒரு ஒரு விதிவிலக்காக அமைந்த தொகுதி தான். ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக பலமாக இருக்கு. அதிமுக அப்போ காங்கிரஸும் கொஞ்சம் லீடர்ஸ் இங்க இருக்காங்க. அது ஏன் சென்னையில இந்த ஒரு பகுதிக்குள்ள அவங்களை டாமினன்ஸ் பண்ண முடியல, அந்த உட்கட்சி அரசியல் சிக்கல் கூட இருக்கலாம். இதுல திமுக சார்ந்த வந்து எஸ்பி சர்க்குணம் அவர்கள் 2 முறை அவங்க எம்எல்ஏ இன்ஃபேக்ட் அவங்க 89 ஜெயிச்சிருக்காங்க, 96 ஜெயிச்சிருக்காங்க. 96க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் 2021 தான் மீண்டும் திமுக வந்து இந்த ஆர்கே நகர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் திமுக வெற்றி பெறல. 2006 திமுக அங்க 2006 திமுக ஆட்சி வரும்போது கூட இங்க வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆர்கே நகர்ல யார் ஜெயிச்சாருன்னா இன்று திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்சாங்க. அதாவது நான் பெரம்பூர் அப்ப பேசும்போது சொன்னேன், இந்த 2001 to 16 வந்து ஜெயலலிதா அவர்கள் சென்னையில வந்து நிறைய லீடர்ஸ் வந்து அதிமுக வந்து சென்னையில ரொம்ப ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் எமர்ஜ் ஆனவங்க தான் சேகர் பாபு போன்றவங்க எல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் எமர்ஜ் ஆனாங்க. அவர் திமுகவில் சேர்ந்த பிறகு வெற்றிவேல் அவருக்கு வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருந்தா. அந்த வெற்றிவேல் கூட இங்க 2011 ஜெயிச்சிருக்காரு. 17 ஜெயிச்சுட்டு சில ஜெயலலிதாக 15 ராஜினாமா பண்ணாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிமுக பாரம்பரியம் உள்ள தொகுதி. அதிமுக ஃபவுண்டிங் லீடர்ஸ்ல ஒருத்தர் மதுசூதனன், அவர் இங்க 91 ஜெயிச்சிருக்காரு. ஒரு ஐசரி வேலன் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் அதிமுக கோட்டையாக இருந்த தொகுதி. 2016 அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சியை இங்க சந்திச்சது. ஒரு பெரிய செட்பேக்காக எங்க அதிமுக 16 அப்புறம் இருந்தது. 16 அப்புறம் இந்த தொகுதியை வந்து இன்னைக்கு மக்கள் முதல் பாப்புலர் இருக்குது டிடி தினகரன் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதான். தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு விசித்திரமான இடைத்தேர்தல் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அதுவும் ஒரு முறை நடந்து அதை போஸ்ட்போன் செய்யப்பட்டு 2வது முறை டிடி தினகரன் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா ஜெயிக்கிறாரு. அது ஒரு பெரிய தமிழக அரசியலே ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்லலாம். ஆனா அதே டிடி தினகரன் வந்து பொது தேர்தல் 2024 பொது தேர்தல், 21 சட்டமன்ற பொது தேர்தல், இது ரெண்டுத்திலயுமே பெருசா இங்க ஆர்கே நகர்ல சாதிக்க முடியல. ஸோ ஒரு இடைத்தேர்தல் டைனாமிக்ஸ் வேற, பொது தேர்தல் டைனாமிக்ஸ் வேறன்றது தெரியும். ஒரு சிறிய கட்சிகளுக்கு இடைத்தேர்தல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அவங்க தமிழகம் முழுக்க இருக்க நிர்வாகிகளை வந்து அங்க டம்ப் பண்ணி அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு பொது தேர்தலோட இடைத்தேர்தலில் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் பெரிய கட்சிகளுக்கு இடைத்தேர்தலோட பொது தேர்தல் ஈஸி. ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து தமிழகம் முழுக்க நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ரிசோர்ஸ் ஸ்ப்ரெட்டா இருக்கிறதால அந்த தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே இங்க வேலை செஞ்சு ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. ஆனா சின்ன கட்சிக்கு அவ்வளவு நிர்வாகிகள் இருக்காது. நீங்க இடைத்தேர்தல அவங்க பெருசு மொபைலைசேஷன்லாம் பெருசா அது இடைத்தேர்தல் பெருசா பொருட்டா நினைச்சுலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா இதுதான். பல 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 உதாரணங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த இடைத்தேர்தலும் பொது தேர்தலில் பொறுத்தது லாஸ்ட் 25 இயர்ஸ்ல அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா ஆர்கே நகர். தினகரன் வந்து இடைத்தேர்தலில் எடுத்த ஓட்டு வந்து பொது தேர்தலில் எடுக்க முடியல. இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, செல்வி ஜெயலலிதா 2016 வெற்றி பெற்றும் பொழுது 97,000 ஓட்டு வெற்றி பெறாங்க. 55%. அப்பவே அதிமுக வந்து இந்த சென்னை வெள்ளம் அதெல்லாம் தாண்டி இருக்கும்போது ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தொகுதி வந்து இயல்பா 60% தாண்டி இருக்கணும். 55% வரும்போது அதிமுக அப்ப சென்னையில கொஞ்சம் 16 பலவீனப்பட ஆரம்பிச்சதுக்கான இண்டிகேஷன் தான் இது. அப்போ திரும்ப சிம்லா முத்துச்சோழன் அவங்க நீங்க அதிமுக இருக்காங்க, அவங்க வந்து எஸ்பி சர்மபண்ணியன் உடைய மருமகள், அவங்க போட்டிட்டு இவங்க வந்து 33% எடுத்துருக்காங்க. ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் 33% எடுத்தது. அவங்க பெரிய ஒரு பாப்புலர் கேண்டிடேட்லாம் கிடையாது, ஒரு ரொம்ப லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ண பர்சன் அவங்களே எடுத்திருக்காங்க.
ஆனா அதுக்கப்புறம் நீங்க திமுக வந்து இந்த ஆர்கனை இடைத்தேர்தலில் ப்ரீ செட்பேக் டெபாசிட் ஏறக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. பட் ஆனாலும் திமுக அதில் இது பொது தேர்தல் பொருந்தாதுன்னு ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அதுதான் பொது தேர்தல் நடந்தது. நீங்க வந்து 2021 பொது தேர்தல் பார்த்தோம்னா 50% எடுத்திருக்காங்க. அந்த கேண்டிடேட் ஜான் எபினேசர் என்றவர் பாப்புலர் கேண்டிடேட் கிடையாது, அந்த கட்சியில இருந்த ஒரு பெரிய நிர்வாகிகளும் கிடையாது. ஆனா யாரோ ஒரு கேண்டிடேட் போட்டு 51% எடுத்தது வந்து அப்படின்னா திமுக சென்னையில மற்ற தொகுதியில எந்த அளவு ஸ்ட்ராங், அந்த ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஜெயலலிதா பிறகு இந்த தொகுதியிலும் வந்திருக்கு. அது கிளியரா தெரியுது. 50% மேலே எடுத்திருக்காங்க. இது ஒரு லோ ப்ரொஃபைல் கேண்டிடேட் போட்டு இத்தனைக்கு அதிமுக சார்பான என்ன கேண்டிடேட் திரு RS ராஜேஷும் வந்து நல்ல கேண்டிடேட் தான். அவங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவரும் நல்ல கேண்டிடேட். அவராலையும் அந்த வெற்றியை கொடுக்க முடியல. ஸோ அது ஒரு பெரிய அப்போ அதிமுக வட சென்னை பகுதியில் பெருசாக அதிமுக வீழ்ச்சி 16 அப்புறம் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு நாம் தமிழருக்கு அந்த ஓட்டு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி திருவொற்றியூர் போல இதே ட்ரெண்ட் இருந்துச்சு. இந்த தொகுதியில அந்த ட்ரெண்ட் அதிமுக ஓட்டு நாம் தமிழருக்கு பெருசா இந்த சென்னை வட சென்னை பகுதியில் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இங்க அதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழ் ஓட்டிங் போறதுக்கு முன்னாடி திமுக ஓட்டிங் பார்த்தோம்னா 2014 திமுக சிம்லா முத்துச்சோழன் போட்டு 57,000 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. ஆனா 19, 21, 24 கன்சிஸ்டண்டா 1,90,000, 20,000 அப்படி மீட்டியம் பண்ணிட்டாங்க. ஒரு இது போயிட்டு 24 அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் 80,000 தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க வட சென்னை பகுதியில் மற்ற தொகுதியில் இருக்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வந்து இதுல ஆர்கே நகர்ல கிடையாது. அதனால ஒரு சிறிய வீழ்ச்சி. அதிமுக பொறுத்தவரை வந்து அப்படி மற்ற சென்னை நம்ம எல்லா இடத்துலையும் வீக்காக தான் இருக்கு. மற்ற இடங்களை ஒப்பிடும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 24 வந்து 36,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 21 53,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 19 வந்து அது கூட்டணி கட்சின்ற 26,000 ஓட்டு தான். பட் ஜெயலலிதா எடுத்த ஓட்டை வந்து இவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியல. காரணம் நாம் தமிழர். நீங்க நாம் தமிழர் குரோத்திங் பாத்தீங்கன்னா 2,500 ஓட்டு தான் எடுத்துங்க 2016. ஆனா இன்னைக்கு 21, 24 பார்த்தீங்கன்னா கிட்ட சராசரி 20,000 ஓட்டு கிட்ட அவங்க வந்துட்டாங்கன்னா அப்ப ஸ்ட்ரக்சர்ல வட சென்னை பகுதியில் நாம் தமிழ் வளர்ந்துருக்காங்க. அது சீமான் திருவொற்றியூர்ல 2021 போட்டியிட்டது ஒரு காரணமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரல் குரோத்துக்கு. இப்ப நம்ம பார்லிமெண்ட் தேர்தல் முடிவு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. திமுக அதே 51% என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதிமுக 23,000, அதிமுக 23% எடுத்திருக்காங்க. அதாவது முன்னே சொன்ன மாதிரி மற்ற தொகுதியில் ஒப்பிடும்போது இங்க ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. பாஜக அப்படிங்கும்போது 23% எடுத்திருக்காங்க, பாஜக 11% எடுத்திருக்காங்க. இது வந்து பாஜகவுக்கு வந்து மற்ற தென் சென்னையில இருக்க ஒரு ட்ரெண்டிங் இல்லாத அந்த ஸ்ட்ரக்சர் பெருசா இல்லாதால கொஞ்சம் பாஜக 11% எடுத்திருக்காங்க. நாம் தமிழ் 12% எடுத்திருக்காங்க. இந்த நாம் தமிழர் உங்க சென்னையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால பாஜகவால இங்க ஒரு டென்ட் கிரியேட் பண்ண முடியல. ஸோ இப்போ அதிமுக பாஜக கம்பைன்ட் ஓட்டு எடுத்துட்டு வர 33% தான். இதுல ஒரு வேளை திமுக வந்து கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஃபோர்ஸஸ் ஒர்க் பண்ணா கொஞ்சம் 40% ஏறி வரலாம். ஆனாலும் இதுல வந்து விஜயோட ஃப்ளோல விஜய் எந்த எப்படி ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்றது தெரியல. நாம் தமிழர் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஓட்டிங் நிற்குமா? பிஜேபி வரும்போது பெருசா நாம் தமிழர் வீழ்ச்சி இல்லை. பிஜேபி அவங்க பேஸ் ஓட்டு கொஞ்சம் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா பிஜேபி ஓட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போகுமா, இவங்க எந்த வின் பண்றாங்களும் பொறுத்து இருக்கு. ஆனாலும் இது வந்து ஒரு கொஞ்சம் டைட்டா வரும் தான் எனக்கு. திமுக ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு ஷிஃப்ட் ஆனா திமுக ஓட்டு வந்து 40% இருந்து ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் பெருசு ஜம்ப் இருக்கு. இந்த தொகுதியில் திமுக விஜய் பலவீனப்படுத்தினார். அது அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதிமுக கேண்டிடேட் நல்லா கேண்டிடேட் வச்சிருக்காங்க, அதனால அதிமுக சாதகமாக இருக்கும். ஸோ இது ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் திமுகவுக்கு நான் ஒரு எட்ஜு ஒன்று இருக்குன்னு தான் தெரியுது. பட் அதிமுகவும் நல்ல கேண்டிடேட் இருக்கு, அவங்களும் கொஞ்சம் நல்ல ஃபைட் கொடுப்பாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். குறிப்பா கட்சிகள் வந்து வேட்பாளர்கள் வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸா இருக்காங்களா இந்த தொகுதியில்? RS ராஜேஷ் வந்து ஃபர்ஸ்ட் நின்றுவாரு இதுல. எந்த அளவுக்கு பிஜேபி ஓட்டு இந்த 11% பிரிச்சிருக்காங்க பிஜேபி ஓட்டு இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்ற பொறுத்தா இருக்கு. விஜயோட ஃபேக்டர் வந்து இங்க ரொம்ப முக்கியம். 2 கட்சிங்க அந்த அளவுக்கு. திமுக யாருக்கு கூட்டணி சீட்டு கொடுப்பாங்களோ, திமுக கண்டெஸ்ட் பண்றாங்களா, கூட்டணி கட்சி யாருக்கு கொடுப்பாங்களா, எபினைசர் எல்லாம் வேற ஏதாவது வேட்பாளர் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த தொகுதி கொஞ்சம் சென்னையில பொறுத்தவரை திமுகவுக்கும் அதிமுக ஃபைட்டு கடுமையாக தான் இருக்கும் தான் இந்த தொகுதியை நான் பார்க்குறேன். நீங்க குறிப்பா சொன்னீங்க இது வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து இருந்த ஒரு தொகுதி. அப்படி இருக்கும்போது
இப்ப கலைஞர் தொகுதியை எப்பவுமே கைவிட்டக்கூடாதுன்னு திமுக வந்து அதுல மும்முரம் காட்டுவாங்க. அப்படி வந்து அதிமுக வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீழ்ச்சி சந்தித்ததுக்கு அந்த நேரத்துல டிடிவியோட வளர்ச்சி ஒரு முக்கியமானதா பார்க்கலாமா? டிடி வளர்ச்சி என்று சொன்ன விட அவங்க சென்னையில இப்போ நிர்வாகிகள் இல்லாத சென்னையில அதிமுக வீழ்ச்சி பல காரணம் இருந்தது. குறிப்பா 2016 சென்னை அந்த மாநகராட்சி போது ஒருத்தர் தான் அமைச்சரை போட்டிருந்தாங்க. திரு ஜெயக்குமார் அவர்கள் மட்டும்தான். சரி, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. அதையே எடப்பாடி கண்டினியூ பண்ணும்போது சென்னையில பவர்ஃபுல் ரிசோர்ஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி யாரும் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் நடத்தல கவுன்சிலர்ஸ் யாருமே இல்லாத வந்து அந்த கொஞ்சம் ஜெயலலிதா காலத்துல கொஞ்சம் இருந்த ஒரு அமைப்பை வந்து ஃபர்தரா வீக்கெண்ட் பண்ணி எடுத்து இப்ப திமுக வந்து அவங்க அமைப்பு பலத்தை இந்த 5 ஆண்டுகள்ல நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணதுதான் இந்த ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு காரணம். திமுக வந்து இன்னமும் இப்ப கவுன்சிலர் போட்டு கொஞ்சம் நல்ல ரிசோர்ஸ்ஃபுல்லாட்ட ஆர்கனைசேஷன் சென்னையில இருக்காங்க. அதனால தெரியுது. இன்ஃபேக்ட் நான் வந்து திமுகவுக்கு இந்த தொகுதியில் ஒரு எட்ஜ் கொடுக்கறதுக்கு காரணம் திமுகவுக்கு வந்து அமைப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தனை இருக்குன்ற அந்த பேசிக் எட்ஜ் கொடுக்குறேன். இல்லாட்டி அதிமுக கிட்ட நல்ல கேண்டிடேட் எல்லாம் இருக்காங்க. பட் ஒரு டைட் ஃபைட்டா தான் இருக்குன்னு பாக்கேன். ஒரு 50-50 வச்சுக்கலாம். ஒரு 55-45 என்று சொன்ன திமுக ஏடிஎம்கே எப்படி போகுது. விஜயோட ரோல் ரொம்ப முக்கியம். விஜய் திமுக வாக்குகள் எந்த அளவுக்கு இந்த தொகுதியில் பிரிக்கிறாரு. ஒரு விஜய் பெருசா பிரிக்க முடியல. நிச்சயமா திமுக வந்து வெற்றி பெறும் தான் சொன்னோம். திமுக பிரிக்கும், அதிமுக பிரிச்சாருன்னா திமுக தான் வெற்றி பெற்றிருப்போம். அதை எப்படின்றது பார்க்கணும். நிச்சயமா ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கலை நிலவரங்களை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதியை பற்றி பேசலாம். நன்றி.